இந்த திருப்பு பலாப்பழம் சின்னத்துல அண்ணன் நிக்கிறார். என்ன சின்னம்? பலாப்பழம் பாத்திருக்கீங்களா? தெரியுமா தெரியாதா? நான் தான் பலாப்பழமே. என்ன பாக்கலீங்களா? பலாப்பழம் ஏன்னு கேட்டா இதுக்கு முன்னால எத்தனையோ சின்னத்துக்கெல்லாம் நீங்க ஓட்டு போட்டீங்க. சூரியனுக்கு போட்டீங்க, ரெட்டையிலைக்கு போட்டீங்க, எல்லாத்துக்கும் போட்டீங்க. ஆனா ராமநாதபுரம் மாவட்டத்துல தேவரும் தேவேந்தரும் ஒற்றுமையா இருப்பதற்கு இது ஒரு வழிவகுக்கக்கூடிய தேர்தல் தான் பாக்குறோம். ஏன்னா நம்ம சூழ்ச்சினால, அரசியல் சூழ்ச்சினால நம்ம 2 பேரும் பிரித்து ஆண்டவன் பூரா யாருன்னு கேட்டீங்கன்னா திராவிட கட்சி திமுக தான். இதுதான் நம்ம 2 பேரும் சேர விடாம அண்ணன் பூரா கண்டாளைங்க. இப்ப அந்த நிலையை மாத்ததுக்கு ஓபிஎஸ் அண்ணனும் ஜேபி ஒன்னா சேர்ந்து நீங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாத்தீங்களா இல்லையா? அதே மாதிரி தென்காசி பாராளுமன்றத்துல நான் நிக்கிறேன். அங்க தாமரை சின்னத்துல ஓபிஎஸ் ஆட்கள் ஃபுல்லா அங்க ஜிடி அண்ணன் ஓபிஎஸ் ஆட்கள் 2 பேரும் பயங்கரமா வேலை செய்வாங்க. நானும் ஜெயிக்கணும், அண்ணன் ஓபிஎஸ் ஜெயிக்கணும், அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஓட்டு போடணும்ல. அதுக்கு தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். பலாப்பழம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, ஓபிஎஸ் ஜெயிச்சா ராமநாட்டுக்கு நல்லது என்று பஞ்ச் அடித்தார் ஜான் பாண்டியன். போதும் இவ்வளவு நாள் அவன்கிட்ட ஏமாந்த காலம் போகுது. நான் கேட்கிறேன், திமுககாரன் வந்தா மறிச்சு கேளுங்க, நவாஸ் கனியா அதனால எம்பியா இருந்தாலும் ஏதாவது உங்களுக்கு செஞ்சிருப்பாரா சொல்லுங்க. உங்களுக்கு வீட்டுக்குள்ளே விட மாட்டான், 2 பேரையுமே தேவரையும் விட மாட்டான், தேவேந்திரன் விட மாட்டான். நம்ம வீட்டுக்குள்ள வந்து சாப்பிடுவானா? வரமாட்டான். நம்ம 2 பேரும் தான் இப்படி ஏமாந்துக்கிட்டு இருக்கோம். இனிமே அந்த எல்லாம் மாறணும்னா அந்த ஓபிஎஸ் வரணும். அதுக்கு நீங்க எல்லாம் என்ன செய்யணும்? பலாப்பழம் சின்னதை மறந்துடாதீங்க. பலாப்பழம் ஜாக் ஃப்ரூட் உடம்புக்கு நல்லது. அவர் வந்தா அந்த ராமநாடுக்கு நல்லது.